அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த சைடு மோனிஷாவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவர் பிரேக்குன்னு சொன்ன அப்புறம் நானும் வாலண்டியராக போக எனக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த சைடு அபித் கூட மோனிஷாக்கும் விக்கே வந்து பிரியங்கா கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும், அதனால தான் பிரியங்காவுக்கும் அதில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார். சாரியும் சொல்லியிருப்பார். மோனிஷா கிட்ட சாரி சொல்லியிருப்பார். எடன் கிட்டேயும் சொல்லியிருப்பார். ஸோ செந்தூரிக்கிட்டேயும் இன்னொரு 3 பேர்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னும்போது, ஸோ எடனுக்கு வந்து பெருசாக யார் கூடயும் கனெக்ட் ஆகலை. விக்கே வந்து மோனிஷா விட்டு இன்னும் 2, 3 பேரை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு மோனிஷா ஸ்பேஸ் விட்டு அந்த பிரேக் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கேப்பில் இப்போ பிரியங்கா கிட்ட ஓப்பனாகவே வந்துட்டு பிரியங்காவே கேட்குறாங்க இவர்கிட்ட, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, என் கூட ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன் கூட வந்து பழகி பார்க்கணும் தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இந்த இடத்துல பிரியங்கா, மோனிஷா, எடன் 3 பேருமே இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ஓகே, சான்ஸ் எடுத்து ஒருத்தர் கூட பழகி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக இருக்கிறதுனால, இல்லை அந்த ஷோவே அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அதனால தான் இது அடல்ட் ஷோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது ரம்யா கிருஷ்ணன் மேமே சொல்கிறாங்க. வெக்கே இப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, வெக்கே மோனிஷ் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இப்போ என்ன தான் பிரச்சனை, இல்லை மேம் எனக்கு வந்து வேறு என்ன சொல்கிறது, மோனிஷா இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பிரேக் எடுத்து வேறு சாய்ஸில் கூட நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு வேவ் லென்த் கூட எங்களுக்கு செட் ஆகலாம், இல்லைனா அதுக்கு பண்ண வேண்டியது தானே, அதை வந்து யோசிக்காதீங்க, இந்த ஷோவே அதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த என்கரேஜ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ மோனிஷா அபித் கூடவும் இப்போ வந்து வெக்கே வந்து பிரியங்கா வந்து கூட க்ளோஸாக இருந்து பிரியங்கா ஓகேன்னு சொன்னாலும் லெட்டர் அப்படி இப்படின்னு ஏதாவது கிஃப்ட் வரும்போது நன்னோட அவர் போட்டு சொதப்பிடுறாரு. செந்தூரிக்கு எழுதிட்டார் லெட்டரு. ஆக்சுவலி இந்த எலிமினேஷன் எபிசோடில் கூட எனக்கு தெரிஞ்சு அது எப்படி வந்திருக்கோன்னா, யாருக்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி, லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க பேருக்கு அவங்கவுங்க கரெக்டாக எழுதிடுறாங்க. தேஜஸ் நேஹாக்கு, தினேஷ் வீணாக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து விக்கே வந்துட்டு செந்தூரிக்கும் எழுதியிருக்காரு, செந்தூரிக்கு எழுதியிருக்காரு. ஆனால் பிரியங்காக்கு எழுதலை, பிரியங்கா வந்து விக்கேக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வாங்கிட்டு படிக்கும்போது இது யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது கரெக்டாக தினேஷ் வீணா, தேஜஸ் நேஹாலாம் பேர் ஆயிட்டாங்க. பட் ஆனால் அபித் மோனிஷா அப்படின்னு வரும்போது அபித்தும் மோனிஷான்னு சொல்லிட்டாரு. அப்போது விக்கேக்கு வந்த லெட்டர் மட்டும் 2 லெட்டர் வந்திருக்கு. அது வந்து ஒன்று செந்தூரி எழுதியிருக்காங்க, இன்னொன்று மோனிஷாவா பிரியங்கான ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். அப்புறம் பார்த்தா பிரியங்கா தான் எழுதியிருக்காங்க. அப்போது பிரியங்காவுக்கு இவர் ஏன் திருப்பி எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அங்கே ரம்யா கிருஷ்ணன் மேம் அப்படி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இல்லை நானும் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் இன்னும் அவங்க கூட நான் சரியாக பழகலை, அதனால் பழகிட்டு எழுதலாம்னு நினச்சேன், நெக்ஸ்ட் சான்ஸ் கிடச்சா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல டக்குன்னு பிரியங்கா கோவப்படுறாங்க. நான் உன் கூட நீ என் கூட பழகிறத விட செந்தூரி கூட கொஞ்ச நாள் தான் பழகினேன், அவளுக்கு லெட்டர் எழுத முடியுது, ஆனால் எனக்கு எழுதுறதுக்கு நான் ஒர்த்தே இல்லையா அப்படி மாதிரி டக்குன்னு ஒரு கொஸ்டின் போட்டுடுறாங்க இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடி. அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் இல்லை அவங்க ஆராப்னா அப்படி சொல்லி ஒர்த்து இல்லைன்னா சொல்லலையே அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஈகோ கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுது. ஸோ இதை திருப்பி மோனிஷாவும் பிரியங்காவும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ மோனிஷா சொல்கிறாங்க, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் அப்படி தான் பண்ணுறான், நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அந்த எஃபோர்ட்டை வேல்யூ பண்ண மாட்டான், அது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் விலகிட்டேன், இப்போ உனக்கும் நீயும் அப்படியே ஃபீல் பண்ணுற பற்றியா அப்படிங்கிற மாதிரி மோனிஷா வந்து பிரியங்கா சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல செந்தூரி வந்துட்டு விக்கி கூட க்ளோஸாக பழகினாலும் ஃப்ரெண்டாக பழகுறாங்களா, இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்களா, இல்லை பிரியங்காவையும் கழட்டி விட்டுட்டு செந்தூரி கூட வெக்கி வரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே தேஜஸ் போவாருன்னு நினச்சா வெக்கே போய் மாட்டிகிட்ருக்காரு 1, 2, 3 அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அது தப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரில. ஸோ 3 பேர் இந்த ஷோவில் எலிமினேட் ஆகியிருக்காங்க. இதில் வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் அந்த லெட்டர் விஷயத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு எடனுக்கு யாரும் லெட்டர் எழுதலை, அதே மாதிரி அசீம்க்கு யாரும் லெட்டர் எழுதலை, அதே மாதிரி ராஜாக்கு யாரும் லெட்டர் எழுதலை அப்படிங்கிறது அவங்க 3 பேர் வெளில போனதுக்குமான காரணமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஃபோன் கொடுத்து பேசின டாஸ்க் ஆக்டிவிட்டிலையுமே எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கு, ஒரு சாரி சொல்கிறதுக்கு, டேட் போகலாமான்னு கேட்குறதுக்கு, இல்லைனா கொஞ்ச நேரம் போய் ஃப்ரீயாக வந்து என் கூட ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம 2 பேரும் பேசி தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதுக்கு கூட அசீம்க்கு யாரும் மெசேஜ் பண்ணலை, அசீமும் யாருக்கும் பண்ணலை. அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்குறாரு. அவங்கவுங்க தினேஷ், வீணா, தேஜஸ், நேஹா எல்லோரும் பேர் ஆயிருக்காங்க, மோனிஷா விக்கி அப்படின்போது நான் பண்ணணுன்னா நான் வந்து இவங்களுக்கு தான் பண்ணணும், எடனுக்கு ஆல்ரெடி எடனுக்கும் ஆகாது, பிரியங்காக்கும் எனக்குமோ ஆகாது, அப்போ வந்து நான் யாருக்கு பண்ணுறது, அப்போ எனக்கு இங்கே சாய்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பனாக சொல்லுவோம். அவரும் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, எடனும் ஒரு சில இடத்துல ஓப்பனாக அது ஒத்துக்கிட்டதுனால ராஜா வந்து என்னதான் முட்டி பழகினாலும் அது ஒரு லெவலுக்கு மேலே லவ்வாக மாறவே இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அது போக முடியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற இடத்துல தான் கேர்ள்ஸ் எல்லாம் அவருக்கு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னும் போது இவங்க 3 பேர் வெளில போனதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இப்படி தான் போகுது எபிசோடு. ஸோ இது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புதுசாக யார் ஒயில்ட் கார்டு வரப்போகிறாங்க, இப்போதைக்கு செட் ஆகிருக்க
இவங்கெல்லாம் வந்து இப்படியே இருப்பாங்களா? இல்ல மறுபடியும் இப்போ பிரியங்காவும் விக்கியும் முட்டிட்டு இருக்காங்கன்னா, நடுவுல செந்தூரி வந்துருவாங்களா? இல்ல செந்தூரிக்கு புதுசா வரவங்க யாராச்சும் கனெக்ட் ஆவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கு நடுவுல தேஜஸ்க்கும், வீணாக்கும் அந்த ஒரு சண்டை சரியான ரிவெஞ்ச் மோடு வரைக்கும் போயிருக்கு. பிக் பாஸ்ல நடக்கிற மாரி பாத்ரூம்குள்ள சண்டையா அப்படிங்கிற லெவலுக்கு பிரியங்காக்கும், வீணாக்கும் சண்டை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேஜஸ்க்கும், வீணாக்கும் சண்டை போயிருக்கு. இது தினேஷ், வீணா விஷயத்துல நடுவுல பிரியங்கா போனதுனால, இல்ல பிரியங்கா கிட்ட போய் தேஜஸ் சொன்னதுனால, அது நேஹாக்கு தெரிஞ்சதுனால, இப்படியெல்லாம் குழப்பத்துக்குள்ள வந்தாலுமே தேஜஸ், நேஹா தெளிவா இருக்காங்க. தினேஷ், வீணா தெளிவாக இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா தான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் தேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், வெக்கேக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், மோனிஷாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லா இடத்தையும் வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெக்கேவும் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரோடது மட்டும் பார்க்காம நடுவில் எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இப்படி மோனிஷா கூட பழகிட்டு அதுக்கப்புறம் பிரியங்கா ஏலக்காய், அது நான் ஆல்ரெடி அதில் பேசியிருப்பேன், ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் கொடுத்தது ஏலக்காவை சொன்னேன். ஏலக்கான்னு சொல்லும்போது எனக்கு கொடுப்பாருன்னு நினச்சி மோனிஷா அப்பயே பொசிட்டிவ் ஆனாங்க. அதை உட்காந்து ஒரு இடத்துல சார்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ பிரியங்கா பிடிச்சிருக்கு, பிரியங்கா கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தூரிக்கு லெட்டர் எழுதுறாரு, பிரியங்காக்கு எழுதல. இது பிரியங்காவை ஹர்ட் பண்ணுது. ஸோ செந்தூரி இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் தேஜஸ், வீணா அப்படிங்கிறது அந்த ஒரு தினேஷ், வீணாக்கு நடுவில் தேஜஸ் வர பார்த்தாரு அந்த எபிசோடில் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அப்போ அந்த எபிசோட்லேயே அந்த லக்கேஜ் ஆனது, அந்த லக்கேஜ் பேகேஜ் எமோஷனல் பேகேஜாக மாறுச்சு. ஏன்னா வீணாவோட பேகை வந்து தினேஷ் ஹெல்ப் பண்ணன்றது தான் தேஜஸ் ஒரு விஷயமா எடுப்பார், மேனிப்புலேட் பண்ண பார்ப்பாரு. பட் ஆனால் வீணா மேனிப்புலேட் ஆகாமல் அவங்க வந்து தினேஷ் கூட தான் வந்துட்டு க்ளோஸாக இருப்பாங்க. தேஜஸ் கூட நான் கூட ஃப்ரெண்டாக தான் பழகிறேன். ப்ளஸ் ஆனால் நீ வந்து லோயர் த பெல்ட் வந்து ரொம்பவே மட்டமாக தினேஷ் அப்படி பேசினது எனக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் வந்து எனக்கு தினேஷை தான் பிடிச்சிருக்கு, அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படிங்கிற விஷயம் போனோன்னே தான் திருப்பி அவர் தேஜஸ் வந்து நேஹா கிட்டே போயிடுவார். நடுவில் வந்து இடனை கூட வேணான்னு சொல்லிடுவார். இல்லை நான் வந்து யார் கூட டேட் பண்ணுற மாதிரில, நான் நேஹா கூடவே டேட் பண்ண மாதிரி அவங்க கூடவே நான் அந்த மெயின்டைன் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லுவாருன்னும் போது, அப்போ தேஜஸ்க்கும் வீணாக்கும் அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ரெவெஞ்ச் மோடு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வீணா வந்து எப்போ பார் வந்து கேர்ள்ஸ் ரூமில் இல்லாமல் பாய்ஸ் கூட உட்காந்தே பேசுகிறாங்க. முக்கியமாக அவங்க வந்து தினேஷை பார்க்க அங்கே போகிறாங்க அப்படின்னும் போது தினேஷும் 2-3 வாட்டி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உங்கள் கேர்ள்ஸ் ரூமில் இரு, அடிக்கடி வந்து என்கிட்ட பேசுறது பண்ணுறது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்னாலுமே அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. எனக்கு அவங்க யார் கூடயும் செட் ஆகலை கேர்ள்ஸ் ரூமில். மோனிஷா கூட, பிரியங்கா கூட எனக்கு பிரச்சனை இருக்கனால நான் வந்துட்டு உங்க கூட பேசணுன்றதுக்காக வரேன், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரேன் அப்படின்னும் போது, இல்லை அது வந்து அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான். பாய்ஸ் சைடில் வந்து நீ வரும்போது வெக்கே பக்கத்தில் இருக்கிறதோ இல்லைன்னா தேஜஸ் இருக்கிறதோ அது வேறு விதமான டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கும், அதுக்கு எதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்க கிண்டல் பண்ணுவாங்க ப்ளஸ் அதை பற்றிலாம் எனக்கு கேர் இல்லை, எனக்கு உங்க கூட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வீணா சொல்லும்போது, இதுதான் தேஜஸ் ஒரு இடத்துல வந்து அவர் கொஞ்சம் அவருக்கே உரிய எப்பவுமே ஒரு மாதிரி ஓப்பனாக ஒரு மாதிரி ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள். அவர் வந்து சொல்லுவார், நீ எப்போ பாரு மேனிப்புலேட் பண்ணி தினேஷ் கூடவே சுற்றிட்டு இருக்க அப்படின்னா அது உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களும் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் போட்டு பேசிடுவாங்க வீணா தேஜஸை. அது அவருக்கு ஹர்ட் ஆயிடும். ஸோ அங்கே ஹர்ட் ஆகும்போது வந்து இந்த இடத்துல தேஜஸ் வந்து நேஹா, ஏன்னா நேஹாவை பிடிச்சிருந்தாலுமே தினேஷ் வந்து வீணாக்கிட்டேயும் தன்னை வந்து என்ன சொல்கிறது, தன்னை கன்சிடர் பண்ணு அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தான் வந்து தேஜஸ் ஸ்டார்டிங் பேசியிருப்பாரு. ஆனால் வீணா முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் நினைக்கிறேன் அவர் வந்து வீணா கிட்ட சொல்லியிருப்பார் தேஜஸ், யூ டிசர்வ் மோர். ஆனால் வந்து தினேஷ் வந்து அதுக்கு தினேஷ்னு சொல்லலைனாலும் அவர் தினேஷை தான் மீன் பண்ணியிருப்பாரு. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிக்கலாம், உன் லெவலுக்கு வந்து நீ இன்னுமே நல்லா டிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தினேஷை தான் அவர் மீன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வீணா பிடிக்கலன்னு அவங்க டேரெக்டாக சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியங்கா கேட்பாங்க, நீ ஏன் வந்து நேஹா கூட பழகிட்டு எதுக்கு இவங்க கூட வீணா கிட்ட அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து சரி இன்னொரு விதமான பெர்ஸ்பெக்டிவில் பழகி பார்க்கலான்னு நான் நினச்சேன், அதுக்கு தானே இந்த ஷோ வந்திருக்கும், இதில் என்ன தப்பு அப்படின்னு பிரியங்கா கிட்ட சொன்னதையும் அது பிரியங்கா வந்து சரி ஓகே உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ தேஜஸ்க்கும் பிரியங்காக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷனை எடுத்துகிட்டு வந்து மோனிஷா கிட்ட பிரியங்கா சொல்லுவாங்க. அது பாத்ரூமில் நடந்திருக்கு. ஸோ பாத்ரூம் பிரியங்கா, ஏன்னா அந்தந்த ரூமில் அந்தந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிரியங்காவோட ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு மோனிஷா வரும்போது
சாரி மோனிஷா இல்லை, இவங்க வீணா வரும்போது இவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தேஜஸ்க்கு வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல், அதனால தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு வீணா சொன்னோன்னே அவங்க வந்து இல்லை எனக்கு தினேஷ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் மோனிஷா வந்து சாரி மோனிஷா இல்லை, வீணா வந்து ஆமான்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த விஷயம் நேஹாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு இவங்க 2 பேரை பேசியிருந்திருக்காங்க. ஆனால் பிரியங்கா கிட்ட நேஹாக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு இவங்களே எடுத்துகிட்டு போய் வீணாவே எடுத்துகிட்டு போய் நேஹா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அது நேஹாக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் நேஹாக்கோ தேஜஸ்க்கும் பிரச்சனை வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேஹா வந்து ரம்யா மேமோட அந்த ஒரு எபிசோடில் பேசும்போது அதுக்கப்புறம் தேஜஸ் அதுக்கு சாரி கேட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் இனிமேல் பழகலாம், நான் நடுவில் யார் கூட நான் சேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்குள்ளே கமிட் ஆயிட்டாங்க. அது இன்டென்ஸாகவும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது ஃப்ளர்ட்டிங்காக இன்டென்ஸாக நிஜமாக லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் போகுது.